ஹலோ ஃபோக்ஸ், ஒரு நாட்டோட மொத்த எதிர்பார்ப்புமே ஒருத்தர் மேல இருந்தாலும் அந்த பிரஷர் எல்லாம் தான் மேல எடுத்துக்கொள்ளாம சரியான டெசிஷன்ஸ் எடுத்து தன்னோட நாட்டை ஜெயிக்க வச்ச ஒருத்தரை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், கேப்டன் கூல் மகேந்திர சிங் தோனி. தோனி ஒரு குட் பிளேயர் மட்டுமில்ல, ஒரு பெஸ்ட் கேப்டனும் கூட. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான எக்ஸ்ட்ராடனரி பிளேயர்ஸ் அவங்க இதுவரைக்கும் கீழே விளையாடிய கேப்டன்ஸ்லயே பெஸ்ட் கேப்டன் தோனி தான் சொல்ற அளவுக்கு ஒரு டீமை வழி நடத்துறது, சமயோஜிதமா சிந்திச்சு முடிவெடுக்கிறது, டீம்ல உள்ள ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியா கவனம் எடுத்துக்கொள்றதுன்னு ஒரு பெஸ்ட் கேப்டனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வரலாற்றையே இவரோட கேப்டன்ஷிப்புக்கு கீழே தான் இந்தியா 2011 T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிருக்கு. சோ தோனி சார் கொடுத்த இன்டர்வியூஸ் அண்ட் ஸ்பீச்சஸ்ல இருந்து நான் எடுத்துக்கிட்ட தோனி 5 ரூல்ஸ் ஃபார் சக்சஸ் என்னன்றதுவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அவர் எப்படி கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம விளையாடுறாரு, லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு அவரோட அட்வைசஸ், அவர் எப்படி அவரோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்துறாருன்னு எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தோனி சாரோட இந்த 5 ரூல்ஸ்ல எது உங்களோட பர்சனல் ஃபேவரட்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்க்க போற ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுன்னா நெவர் டை ஆட்டிடியூட். கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம இருக்கிறது. கிரிக்கெட்ல நல்ல பிளேயர்ஸோட விக்கெட்ஸ் எல்லாம் போய் தோக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிற சிச்சுவேஷன்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவங்க தோக்குறதுக்கு முன்னாடியே நாம தோத்துட்டோம்னு சொல்ற நிலைமை ஒண்ணு உருவாகும். ஆனா அந்த நேரங்கள்ல கூட எது முக்கியம்னு அவர் சொல்றாருன்னா நம்மளால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டை கடைசி வரைக்கும் கொடுத்து அந்த கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்து கூட ஜெயிக்க முயற்சிக்கிறது தான். அப்படி செய்யறப்போ நாம தோத்தா கூட வேறு சில நன்மைகளை அடைஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றாரு. இதுக்கு அவர் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றாரு. சிஎஸ்கேக்கு அவர் விளையாடுறப்போ அவங்க தோக்குறதுக்கு 90% வாய்ப்பு இருந்தாலும் கூட அவரு ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கொள்வாரு. 14 கேம்ஸ்லயும் நல்லா விளையாடினா தான் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுறப்போ அவர் அவரோட டீம் கிட்ட என்ன சொல்வார்னா, ஆப்போசிட் டீம் ஜெயிக்க போறது முடிவாகிருச்சு, பட் ஸ்டில் நம்மளால அவங்களோட வெற்றியை தள்ளி போட முடிஞ்சுன்னா அது நம்மளோட ரன் ரேட்டை அதிகரிக்கும். 14 கேம்ஸ் முடிஞ்சு ரன் ரேட்டை பார்க்கும்போது ஒரு சின்ன ரன் ரேட் வித்தியாசத்துல நாம செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆகலன்னா நாம இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்கலாம்னு பின்னாடி வருத்தப்பட நான் விரும்பல. சோ கடைசி வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டை கொடுத்து அவங்களோட வெற்றியை தள்ளி போடலாம்னு அவர் அவரோட டீம் கிட்ட சொல்வாரு. சோ அவரு எந்த ஒரு மேட்ச் விளையாடும் போதும் எந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம முடிஞ்ச அளவு பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவாரு. இதுதாங்க நெவர் டை ஆட்டிடியூட். Die attitude, even when it's the last point he's losing, he'll still give in his best, and that's what is something that's very important, not to throw in the towel till the result is there. Often what we have seen in our sport also, often it happens that a few runs are needed, the wicket is flat, they have more wickets in the dressing room. Then what happens is you tend to back off saying, okay, we have lost this game and let's look for the next one. But what's important to still give in your best and still try to win the game from that position, and you can still get a lot of positives out of it. Let's say for example, when we were playing for CSK, and there were games where there was, let's say, 90 to 95% chances of us losing because the game has progressed that way. Maybe we didn't score enough runs, but what's the positive to get out of that game? And I always kept the picture in mind. It's a 14 games, you have to do well in 14 games, then you qualify for the semis or the knockouts. So I said, if we can prolong their victory, it does affect the run rate. And at the end of the 14th game, I don't want to be in a position where you're calculating the run rate and suddenly it comes to you that the 4th game that we lost, if we would have bowled slightly better, maybe this run rate would have been slightly better for us and we would have qualified. ரூல் நம்பர் 2, பி ஹானஸ்ட் டு யுவர் செல்ஃப். தோனி கிட்ட கேட்கப்படுது, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா நீங்க எதை சொல்வீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் உங்களுக்கு நீங்க நேர்மையா இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு நீங்க நேர்மையா இல்லைன்னா மத்தவங்க கிட்ட ஒரு நாள் இருக்க முடியாது. சோ நமக்கு நாம நேர்மையா இருக்கிறதுன்னு அவர் எதை சொல்றாருன்னா, நாம அதிகமான நேரங்கள்ல நம்ம கிட்ட இந்த குறை இருக்கு, நம்ம கிட்ட இந்த தப்பெல்லாம் இருக்குன்னு ஒத்துக்கொள்றதே கிடையாது. நாம ஒருவேளை நல்ல மனிதனா இல்லாம இருக்கலாம், நாம ஒரு நல்ல பிளேயரா இல்லாம இருக்கலாம். அதை முதல்ல நாம ஒத்துக்கொள்ளணும். அதை நமக்கு நாமளே மூடி மறைச்சுக்கொண்டு நான் நல்லவன், நான் நல்ல பிளேயர்னு சொல்றதுல எந்த பயனும் இல்லை. நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு பொய்யா இருக்க கூடாது. நம்மளோட குறைகளை நாம மத்தவங்க கிட்ட இருந்து மறைக்கலாம், நமக்கு நாமளே மறைக்கிறது தான் தப்பு. நமக்கு நாம உண்மையா இருக்கணும். நாம நம்ம கிட்ட இந்த தவறுகள் இருக்குன்னு ஒத்துக்கவே இல்லைன்னா எப்படி அதை நம்மளால சரி பண்ணிக்க முடியும்? அது நமக்குள்ளேயே புதஞ்சு கிடந்து நம்மளை கெடுத்து குட்டிச்சவராக்கிறோம். சோ முதல்ல உங்களுக்கு
உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. என்கிட்ட இந்த தவறுகள் குறைகள் இருக்குன்னு ஏத்துக்க பாருங்க. அதுக்கப்புறமா அந்த தப்புகளை உங்களால தனியா சரி பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. அப்படி அதை உங்களால மட்டும் தனியா சரி பண்ணிக்க முடியலன்னா நீங்க நம்புற உங்களோட பேரண்ட்ஸ் இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா யாராவது அனுபவம் உள்ளவங்களோட ஹெல்ப் நாடுங்க. ஸோ இப்படி தோனி அவருக்கு நேர்மையா இருந்தது லைஃப்ல முன்னேறி போய் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்றாரு. The most important ingredient, yes, hard work is there, dedication is there, passion is there, but I felt being honest is one of the most important things. To start off being honest to yourself. Unless you are honest to yourself, you can't be honest to others. And what it also does is it helps you in accepting what the shortcomings are. You may not be a great player, may not be a great human being, but if you're willing to accept the shortcomings, you can always look to improve. You can go to people, you can ask for help, and there'll be people to guide you out. Whether it's your seniors, whether it's your parents, close friends, whoever those may be. And I always felt all these things really helped me keep moving ahead in life, throughout being honest towards the goal. So I always thought, being honest was one of the key factors that really helped me be where I am right now. ரூல் நம்பர் 3, ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ரிசல்ட். ஸோ முதல்ல ப்ராசஸ்னா என்ன, ரிசல்ட்னா என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். ப்ராசஸ்னா நாம் ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்லலாம். ரிசல்ட்னா நாம செய்யற அந்த ப்ராசஸ்ல இருந்து நாம பெற்றுக்கொள்ற விஷயங்களை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விதைச்சு தண்ணி ஊத்தி உரம் போடுறது, இது எல்லாம் ப்ராசஸ்க்குள்ள வரும். கடைசியா நமக்கு கிடைக்கிற நெல் அது ரிசல்ட்டுக்குள்ள வரும். ஸோ ப்ராசஸ் இல்லாம ரிசல்ட் கிடையாது. ப்ராசஸை கரெக்டா பண்ணாதான் நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு உலகத்துல நாம ரிசல்ட்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம். ப்ராசஸை சரியா பண்ண மறந்துடுறோம். இல்லைன்னா ப்ராசஸை கைவிட்டுட்டு ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எக்ஸாம்பிளோட தொடர்பு பத்தி சொல்லணும்னா, ஒண்ணுமே பண்ணாம வெறும் நிலத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்து நெல்லை அறுவடை செய்ய ட்ரை பண்ற மாதிரி தான். ஸோ விதைச்சா மட்டும்தான் அறுவடை, விதைக்கலனா அங்க ஒண்ணுமே கிடையாது. அறுவடையை விட விதைக்கிறது தான் முக்கியம். நாம் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றது உண்டு, நான் எதிர்பார்த்தது நடக்கல, நான் ஜெயிக்கல, அது சரியா போகல, இது சரியா போகலன்னு. ஆனா ஒன்ல இருந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் ஒன்னு கிடைக்கலன்னா நீங்க ப்ராசஸ கரெக்டா பண்ணலன்னு தான் அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. ப்ராசஸ கரெக்டா பண்ணீங்கன்னா அதிகமான நேரம் நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க ப்ராசஸ கரெக்டா பண்ணியும் நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுவும் ஒரு லேர்னிங் தான். ஒரு இன்டர்வியூவர் நீங்க எப்படி எந்த சிச்சுவேஷன்லயும் கூலா இருக்கீங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப சிம்பிள். வரப்போற ரிசல்ட்டை பத்தி யோசிக்காதீங்க. ஒருவேளை இப்படி நடந்தா என்ன செய்யறது, ஒருவேளை நாம தோத்தா என்ன செய்யறது, நாம செலக்ட் ஆகலன்னா என்ன செய்யறதுன்னு இந்த ரிசல்ட் தான் நமக்கு பிரஷரை கொண்டு வந்து விடுது. சோ ரிசல்ட்டை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு எதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பத்தி மட்டும் யோசிங்க. அப்படி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியற விஷயங்கள் மேல கவனம் செலுத்துறப்போ நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒருவேளை நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கலன்னா பிளானை சேஞ்ச் பண்ணி இன்னும் பெட்டரா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி மறுபடியும் நம்மளை நாம ப்ரூவ் பண்ணிக்க சான்ஸ் கிடைக்கும். தோனி எல்லார் மாதிரியும் தான். அவரை நினைச்ச மாதிரி மேட்ச் போகலன்னா, சரியா ஸ்கோர் பண்ணலன்னா அவரும் கோவப்படுவாரு, இரிட்டேட் ஆவாரு, ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாரு, டிசப்பாயிண்ட் ஆவாரு. ஆனா அவர் பற்ற அந்த கோவம் டீமுக்கு எந்த ஒரு விதத்திலையும் நல்லதை கொண்டு வர போறது கிடையாது. சோ அந்த நேரங்கள் அவர் எதை பத்தி யோசிப்பார்னா, அடுத்து என்ன நடக்கணும்ன்ற ப்ராசஸை பத்தி மட்டும்தான். அவரு நாம இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறோமான்றத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டாரு. ஆஃப்கோர்ஸ் ஜெயிக்கணும்ன்றது மனசுல இருக்கும், பட் அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்து யாரை பெட்டிங் அனுப்பலாம், ரன்ஸை எப்படி கவர் பண்ணலாம், டீமை எப்படி மோட்டிவேட் பண்ணலாம்னு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுல தான் அவரோட முழு கவனமும் இருக்கும். ஜெயிக்கிறது தோக்குறது அடுத்து. நாம பண்ண வேண்டியதை கரெக்டா பண்ணா வர வேண்டியது தானா வரும்ன்றது தான் அவரோட ரூல். சோ இப்படி அடுத்து என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறப்போ அவரால் அவரோட எமோஷன்ஸை, கோவத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சு ஆக்கப்பூர்வமா தெளிவா சிந்திக்க முடியுதுன்னு சொல்றாரு. சோ இதுதாங்க அவரோட கேப்டன் கூலுக்கான சீக்ரெட். ரிசல்ட்டை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறதால நமக்கு ரிசல்ட் கிடைக்க போறது கிடையாது. ஆஃப்கோர்ஸ் உங்க மைண்டுக்குள்ள ஏதாவது டார்கெட் இருக்கலாம், பட் எது முக்கியம்னா லைஃப்ல நீங்க எடுக்க வேண்டிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மேல கவனம் செலுத்துறது. என்னால நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது, என்னால எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது. சோ உங்களோட வாழ்க்கையில இதை அடையணும்ன்ற அந்த ரிசல்ட்டை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காம அதை அடையிறதுக்கு பண்ண வேண்டிய ப்ராசஸ்ல இறங்குங்க. ப்ராசஸ்ல கவனம் செலுத்துறப்போ ரிசல்ட் தானா வரும். ப்ராசஸ் தான் முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதைச்சா தான் அறுவடை. Process is more important than the result. The result is a byproduct of the process. But in today's world, we are so much focused about the result that we get away from the process. So take care of the process, take care of all the small things.
and eventually you'll get the desired result. You know, we always keep complaining, oh, we should have gotten more and all of that, but it's actually the byproduct of what we have done. So if you prepare well, if we execute well, and if we are honest to ourselves, more often than not we'll get the desired result. If there's a shortcoming, it's always a learning. So all the best. So how do you keep yourself so cool? Very simple. Don't think about the result. It's a result that puts pressure on us. What if this happens? What if we don't win the game? What if we don't get selected? But again, worry about the controllables. And whatever the controllables are, we take care of it, we'll get the desired result. If we don't get the desired result, we'll improve. We'll change our plans, we'll execute better, and we'll get a chance to prove ourselves again. So, that's what it is. Thinking about the result never gives you result. Yes, you may have a target in mind, but what is more important is to take care of the small steps in life, what needs to be done, what I am supposed to do, what extra I can do, and that will help us achieve the target. I think I am as each and every individual is. We all feel the frustration, we all feel the irritation when things are not going our way. But what is important is, does frustration lead to anything that is good for the team? At that point of time, what I am thinking is what needs to be done. Maybe we didn't execute our plans well. I like to get into the process again. What can be done right now? I would say that, I feel equally frustrated. I also feel angry at times. I feel disappointed, but what is important is none of these are constructive. What needs to be done right now is more important than any of these emotions. So when I get into the thinking of what needs to be, Nabi mujhe kya karna hai, what is the next thing that I can plan, who is the individual I can use, and once I get into it, I'm controlling my emotions in a much better way. So I would say I'm like everyone else. It's just that I control my emotions slightly better than some of the other individuals. I always felt that my emotions should be under my control, and if I'm able to do that, then my thinking will be more constructive, and also it will help me think more about the process than the result, because result can put undue pressure on the individual or as a team in the full. நாம பார்க்க போற ஃபோர்த் ரூல் என்னதுன்னா செட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். தோனி விளையாட ஆரம்பிக்கிறப்போ அவர் இந்தியன் டீமுக்கு விளையாடுவாருன்னு ஒரு நாள் நினைக்கல. அவர் ஜஸ்ட் ஃபன்னுக்காகத்தான் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் டீமுக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 16 டிஸ்ட்ரிக்ட் டீமுக்காக, அடுத்தது ஸ்டேட் டீமுக்காக. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அவர் தன்னோட சிறிய இலக்குகள் மேல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பையனுக்கு இந்தியன் டீமுக்கு விளையாடணும்ன்றது ஒரு லாங் டேர்ம் கோல். அதை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் நிறைய காலம், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஹார்ட் ஒர்க்கும் தேவைப்பட்டது. சோ அந்த லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்றதுக்கு அவர் ஸ்கூல் இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸை செட் பண்ணிக்கிட்டாரு. முதல்ல ஸ்கூல் டீம்ல செலக்ட் ஆகணும்ன்றது தான் அவரோட கோல். அதுல அவரோட முழு கவனத்தையும் செலுத்துறது. அதுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் டீம்ல செலக்ட் ஆகணும்ன்றத கோலா செட் பண்றாரு. அடுத்தது ஸ்டேட் டீம். இப்படி மெதுவா அவரோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணி தான் கடைசியா அவரோட லாங் டேர்ம் கோலான இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆனாரு. இப்படி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை செட் பண்றதுல உள்ள அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பையனுக்கு ஸ்கூல் டீம்ல செலக்ட் ஆகிறதுக்கு இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகிறதுக்கு உள்ள டிஃபரன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்கூல் டீம்ல செலக்ட் ஆகணும்ன்றது ஈஸியா தோணும். அது கண் முன்னாடியே இருக்கிறதால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை தேடி எங்கேயும் போக வேண்டியது இல்ல. அதை அச்சீவ் பண்றதும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது. அதை நினைச்சு பாக்குறப்போ பாரமா தோணாது. நீங்க ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கிறப்பவும் உங்க முன்னாடி ஒரு சின்ன கோல் தான் இருக்கும். சோ வேகமா எழும்பி அதை அச்சீவ் பண்றதுக்கும் மனசு தைரியப்படும். சோ இப்படி உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை சின்னதா உடைச்சி ஷார்ட் டேர்ம் கோல்ஸா செட் பண்ணி அதுல உங்களோட முழு கவனத்தையும் செலுத்துங்க. லாங் டேர்ம் கோல்ஸை மனசுல வச்சுக்கொண்டு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ல உங்களோட முழு ஹார்ட் ஒர்க்கையும் போடுங்க. I never thought that I'll play for the country. It was not like when you're playing and you look up and you're like, no, I want to play for the Indian cricket team. So it all started as if I wanted to have fun, I wanted to play for my school team. Then I started playing for the school team. What is next? The next became the under 16 district team. Once you play for the district, then state is the next team. So slowly and gradually, you start taking care of the small term goals. Because it's always more interesting, it's in front of you, and you start doing the small things right, you actually see yourself accomplishing those goals, and ultimately you keep tweaking your target.
நாம பார்க்க போற லாஸ்ட் ரூல் என்னதுன்னா நோ யுவர் லிமிடேஷன்ஸ். எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே பண்ணுவேன்னு பெர்ஃபெக்ட்டா இருக்க ட்ரை பண்றதை விட்டுட்டு நமக்கு எது நல்லா வருமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்றாரு. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியாத நீங்க கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலயுமே ஒரு சின்ன நாலேஜ் இருக்கிறது நல்லது. ஏன்னா கிரிக்கெட்ல பேட்டிங் மட்டும் பண்ண தெரிஞ்சா போதாது, கீப்பிங் பவுலிங்னு எல்லா விஷயத்திலயும் நாம ஓரளவாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆனா முடிவெடுக்கிற சிச்சுவேஷன்ஸ் வர்றப்போ எனக்கு இந்த விஷயம் எல்லாம் நல்லா வரும், இதெல்லாம் அவ்வளவா வராதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது முக்கியம்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பேட்டிங் நல்லா வரும், பவுலிங் அவ்வளோவா வராதுன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறப்போ என்னால் முடியும்னு நீங்கள் முன்னாடி போக முடியும். பவுலிங் சான்ஸ் கிடைக்கிறப்போ அதில் பெஸ்ட்டாக உள்ள ஒருத்தரை முன்னிறுத்திட்டு உங்களால் பின்வாங்கிட முடியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு டீம் பலம் மிக்கதாக இருக்கும், நிறைய பேருக்கு வாய்ப்பும் கிடைக்கும். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே நல்லா வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பண்ண போனீங்கன்னா அது டீமுக்கும் தனி மனிதனா உங்களுக்கும் தோல்வியை கொண்டு வரலாம். ஸோ ஒரு தனி மனிதனா நீங்கள் உங்களோட துறையில் இல்லை நீங்கள் பண்ணுற எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா வரும், இதெல்லாம் அவ்வளவா வராதுன்னு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்திலையும் நான் செகண்ட் ரூல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்க நேர்மையா இருங்க. Knowing your limitation is more important than trying to strive towards perfection. That's for me. It has worked for me. It may not work for everyone, but as an individual you have to figure out what really works for you and you have to be honest to yourself. அவ்வளோதாங்க 5 ரூல்ஸும். இதில் 3வது ரூல் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட். உங்களோட ஃபேவரட் ரூல் எதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோட பார்ட் 2 பண்ணலாம்னு இருக்கேன். அப்படி அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, எனக்கு அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் தோனி சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்தை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் யாரை பற்றி வீடியோ பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸோட 10 ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்டே பண்ணிருக்கேன். டைம் இருந்தா அதுல போய் நீங்க பார்க்காத வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. என் கடைசியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.